குறைந்த நேரத்துல அதிகப்படியான மழைப்பொழிவை குடுக்கும்னு சொல்லியிருக்கீங்க. அப்படின்னா மேக வெடிப்பு அப்படியான சாத்தியக்கூறுகள் ஏதாவது இருக்கா? ஏன்னா மேக வெடிப்பு ஏற்பட்டா தான் அதிகப்படியான அளவுக்கு மீறிய அளவுக்கு இந்த மழைப்பொழிவு இருக்கும் இல்லையா? அதனால. மேக வெடிப்புங்கிறது ஒரு ஒரு டேர்ம் தான் அது. அது பல்வேறு வானிலை நிகழ்வுகள்ல ஏற்படும். குறிப்பா மேற்கு தொடர்ச்சி மலையோர பகுதிகள், இல்ல மலை பிரதேசங்கள்ல நிகழக்கூடிய ஒரு அடி அ அதி அதிகமாக நிகழக்கூடிய ஒரு நிகழ்வு. இது வந்து பார்த்தோம்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு 20 கிலோமீட்டர் தூரத்தில் பரப்பளவில் மட்டும் 1 மணி நேரத்தில் 10 சென்டிமீட்டருக்கு மேல மழை பதிவானால், அத நம்ம வந்து மேக வெடிப்புன்னு வகைப்படுத்துவோம். ஆ அதாவது காற்று முறிவினாலோ, அல்லது இடிமின்னல் காரணமாவோ, அல்லது காற்று குவிதல்னாலோ பல்வேறு காரணிகளால இது நடக்குது. இது நம்ம வடகிழக்கு பருவமழை காலத்துல இந்த மேகவெடிப்பு நடப்பது மிக அரிது. எதனாலன்னா, ஒரு 50 சென்டிமீட்டர் மழை நம்ப ஒரு 10 மணி நேரத்துல பதிவாகி பல இடங்கள்ல பார்த்திருக்கோம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு மிக்ஜம் எடுத்துட்டோம்னா, ஒரு 24 மணி நேரத்துல ஒரு பெருமழை பதிவானுச்சு. 30 சென்டிமீட்டர் கிட்ட பதிவானுச்சு. அப்போ அது வந்து ஒரு குறிப்பிட்ட சென்னையின் ஒரு பகுதியில பெய்யல. அது சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டுன்னு பல மாவட்டங்கள்ல வந்து தொடர்ச்சியா பரவி மழை பதிவானுச்சு. அது போன்று பரவலாக பெய்யும் மழைய நம்ம மேக வெடிப்புன்னு வகைப்படுத்த முடியாது. எங்கோ ஒரு மாவட்டத்தின் ஒரு பகுதி மட்டும் பெருமழையை ஒரு குறிப்பிட்ட நேரத்துல சந்திச்சா தான் அத மேக வெடிப்புன்னு வகைப்படுத்த முடியும். அப்படி பார்க்கும்போது குறுகிய காலத்துல தீவிர மழைக்கும், அதீத கனமழைக்கும் வாய்ப்புகள் இருக்கு என்பதுல மாற்றம் இல்ல. அதே சமயத்துல அத மேக வெடிப்புன்னு நம்மளால அத டெர்ம் பண்ண முடியாது. ஏன்னா, இது வந்து வடகிழக்கு பருவமழை காலத்துல தாழ்வு பகுதியோ, புயல் போன்ற ஒரு வானிலை காரணிகளால ஏற்படக்கூடிய நிகழ்வு. அது மேக வெடிப்பு என்பது அது வெவ்வேறு வானிலை நிகழ்வு. இதையும் அதையும் நம்ம வந்து குழப்பிக்க தேவையில்ல.